என்னாச்சு இந்து? ஏன் அழுதுட்டு இருக்க? அம்மா, என்னோட பாஸ்போர்ட்டை யாரோ போட்டு எரிச்சிருக்காங்க. இதை யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. பார்வதிமா, நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னா உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்றேன். யாரு? அபிராமி தான். ஓட்டிட்டு வந்த டிரைவர் சொன்னதை கேட்டதும் எனக்கே ஆச்சரியமா போச்சு. ஜஸ்ட் மிஸ்ல தான் இவங்க 2 பேர் தப்பிச்சிருக்காங்க. நீங்க கல்யாணம் பண்ண பொண்ணோட தாலியோட பலம் அதுதான் உங்களை மீட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கு. இன்னைக்கு ராத்திரியே நீங்க போய் அதை எடுக்கணும். திருட சொல்ற? திருட்டெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, நம்ம பொருளை நாம எடுக்கிறோம், அவ்வளவுதான். ஐயோ என்னங்க, போதும். இப்படி மூக்கு முட்டை குடிச்சா எப்படி? நீ எதுக்கு இப்போ என்ன வந்து தடுத்துட்டு இருக்க? நீங்க குடிச்சு மட்டை ஆயிட்டா நான் சொன்ன விஷயத்த யார் எடுப்பா? ஐயோ, நான் அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். பாருங்க, அந்த நகையெல்லாம் மாப்பிள்ள ரூம்ல தான் இருக்கு. அவன் விரதம் இருக்கிறதுனால தனியா தான் படுத்திருப்பான். அப்ப இப்ப போய் எடுத்து வந்துடுறேன். ஐயோ, இப்ப இல்லங்க, நான் சொல்றேங்க. என்னங்க, இன்னும் நீங்க சாப்பிடலையா? எதுக்கு சாப்பிடணும்? சாப்பிடாமலே வயிறு நிறைஞ்சிருச்சு. என்னாச்சுங்க? அது எதுக்கு நீ கேக்குற? உன் வீட்டு ஆளுங்களுடைய சுபாவம் என்ன விட உனக்கு தானே நல்லா தெரியும். என் வீட்டாளுங்க என்ன பண்ணாங்க? உன் அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பால்கனில போய் பாரு, அப்ப புரியும் உனக்கு. உங்க அப்பா இவ்வளவு சீப்பான ஆளா இருப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்ல. உங்க அப்பாவோட பேச்சு இருக்கு பாரு, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இல்லங்க அருண், அதுக்கு எதுக்காக நீ இவ்வளவு திட்டிட்டு இருக்க? நான் உன்னை இவ்வளவு திட்டலத்த. இவளுடைய அப்பா இந்த வீட்டுல பண்ற அட்டகாசத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்துவோட அப்பாவும் குரூப் சார். நீங்க பேசாம இருக்கீங்களா? நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். என்னதான் நடக்குது அத்த? இவளுடைய அப்பா என்னையவே சரக்கு ஊத்திட்டான்னு சொல்றாரு. உன்னோட மாமா தானே அவருக்கு ஊத்தி கொடுத்து ஆரம்பிச்சு வச்சாரு. நீ இந்த கோவத்தை ஏன் உன் மாமா கிட்ட காட்டாம இருக்க? யாரா இருந்தா என்ன, இதெல்லாம் சரிப்பட்டே வராது. மாமாக்கு வேற வேலை இல்ல, சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வீட்டுல இது வரைக்கும் யாருமே சொல்லாத விஷயத்தான் இந்துவோட சித்தி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இந்து எவ்வளவு தங்கமான பொண்ணா இருக்கா, அதுல கொஞ்சம் கூட இந்துவோட சித்திக்கும் இல்ல, இந்துவோட அப்பாக்கும் இல்ல. அம்மா, அப்பா சித்தி 2 பேருமே அப்படிதான். ஆனா அவங்க இப்படிதான் பேசுவாங்களே தவிர 2 பேருமே அப்பாவிங்க. நீங்க யாரும் அவங்க பேசுறதையும் செய்யறதையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேங்க. நான் அவங்களுக்கு எடுத்து சொல்றேன். சுபத்ரா மேடம் கால் பண்ணி சொன்னாங்க, அவங்களுக்கு எந்த குறையும் வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் குரூப் சாரு இந்து அப்பாவுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தாரு. அருண், அவங்க நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட் தானே. அவங்க ஏதாவது தப்பு பண்ணா நம்ம பெருந்தன்மை மன்னிச்சிடணும்பா. அருண், உன்னோட கோவம் இன்னுமா தீரல? போய் சாப்பிடுப்பா. ரோசம்மா, இனிமே இத பத்தி இங்க பேச வேண்டாம். சரிம்மா, நான் யார்கிட்டயும் சொல்லல. நாளைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க இன்னும் என்னென்ன செய்ய போறாங்கன்னு யாருக்கு தெரியும்? வாங்க. வேகமா வாங்க. பாருங்க, நீங்க அருணோட ரூமுக்கு போய் எக்கு தப்பா எதையும் செஞ்சு தொலையாதீங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, பாத்துக்கிறேன். இங்க பாரு, ஒரு தைரியத்துக்கு இன்னும் 2 பெக்கா போட்டு போயிட்டு வா. ஏற்கனவே அடிச்ச போதையே இன்னும் இறங்கல. ஒழுங்கா என் கூட வாங்க. நிதானமா வாங்க. சீக்கிரம் வாங்க, வேகமா வாங்க.
வாங்க வாங்க சத்தம் போடாம வரேன். பாருங்க இதுதான் மாப்பிள்ள ரூம். அந்த நகை நட்டெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியும்ல. அதுல இருக்கிற மத்த எந்த நகையையும் எடுக்க கூடாது. அதெல்லாம் எனக்கு தெரியும்டி. யாராவது இந்த பக்கம் வந்தா உடனே சிக்னல் கூட. சரி சரி, நேரத்தை வீணடிக்காம சீக்கிரமா போய் கொண்டு வாங்க. ஏய் இங்க பாரு, எதுல இருக்குன்னு சொல்லு. இங்க எங்க இருக்குன்னு தெரியல. இருங்க இருங்க, அது கிடையாது, அதுக்கு அடுத்து கடைசியா? கடைசி. ஓ வாயா. சொன்னதை எடுத்துட்டேன். நீ சொல்லாததையும் எடுத்துட்டேன் பாத்தியா? அதுக்கு வச்சு தொலை, பிரச்சனை ஆயிடும். ஏன் இல்ல போய் வையா, கொண்டு போ. ஓடி, நான் எது சொன்னாலும் கேட்கறது இல்ல. வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அதை இப்படி என்கிட்ட கொடுங்க. ஏய் ஏய், பாத்து வா போயிடலாம். இந்து அம்மாடி, பூஜை ரூம் ரெடி பண்ணிட்டியா? இதோ ரெடி பண்ற பாட்டி. சீக்கிரம் பண்ணிடுமா. பாட்டிக்கு வர பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. நீங்க காலங்கத்தால எங்க கிளம்பிட்டீங்க? அது திடீர்னு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு, அதான் நான் காலையிலே கிளம்பிட்டோம். இதுல கொஞ்சம் பட்டு புடவைங்களும் வீட்டுக்கு தேவையான பொருளும் இருக்கு. நீங்க 2 பேரும் இந்த வீட்ல என் மானத்தை வாங்காம விட மாட்டீங்கல்ல? இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னு இங்க இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் நீங்க யார்கிட்ட கேட்டு எடுத்தீங்க? என்கிட்ட கேட்டுதான் எடுத்தாங்க. நான் தான் இது எல்லாத்தையுமே இவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். அம்மா அது என்னோட சாரி தான் ஏகப்பட்டது இந்த வீட்ல இருக்குல்ல, அதெல்லாம் யார் கட்ட போறா? உன் அம்மா எடுத்துட்டு போய் யூஸ் பண்றாங்கன்னா யூஸ் பண்ணிட்டு போட்டுமே, விட. இப்பவும் சந்தேகம் அவமானம் எல்லாம் தீந்துடுச்சா? அம்மாடி, இந்த வீட்டுக்கு நாங்க வந்தது திருடிட்டு போறதுக்காக இல்லாமா, உன்னை பார்க்க தான் வந்தோம். அப்பா நான் வந்து இந்து, இன்னுமா நீ பூஜை ரூம் ரெடி பண்ணல?
இதோ பண்ற பாட்டி. அப்பாவும் சித்தியும் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னாங்க, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. நீங்க என்ன காலையிலேயே கிளம்பிட்டீங்க? வீட்ல பசங்க தனியா இருக்காங்க, அதான் நாங்க உடனே கிளம்புறோம். இல்ல, அப்பா அம்மா அபிராமி எல்லாம் பெங்களூர்ல இருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க எப்படியும் மத்தியானத்துக்குள்ள இங்க வந்துருவாங்க. அவங்க வந்தோன்னு நீங்க 2 பேரும் கிளம்பலாம்ல. ஐயோ, கோச்சிக்காதீங்க மாப்பிள்ள, எங்களுக்கு வீட்டுக்கு போனா நிறைய வேலை இருக்கு, அதான் கிளம்பிட்டோம். நேத்து சுபத்ரா வந்த உடனே நாங்க போவோம்னு சொன்னீங்க. திடீர்னு ஏன் இப்ப கிளம்புறீங்க? நம்ம எல்லாரும் சம்மந்தி ஆயிட்டோம்லம்மா. சுபத்ரா வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு நாள் நாங்க வந்து போறோம். அப்ப ஆறாமரை உட்கார்ந்து பேசலாம்ல. இல்லம்மா, அது அம்மா, அவங்க அவசரமா வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க. போட்டுமே விடுங்க, அவங்க இன்னொரு நாள் வர போறாங்க. அதேதான். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். அம்மாடி இந்து, அருண் மாப்ள, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வரணும். ஆமா, நம்ம ஊர் வழக்கப்படி மாப்பிள்ளையும் பொண்ணும் மாமனார் வீட்டுக்கு வந்து ஆகணும்ல. அன்னைக்கு எல்லாரும் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். என்ன மாப்பிள்ள, எல்லாரையும் கூட்டு வந்துருங்க. சரி, நான் ட்ரை பண்ணேன். அப்பனா சரி, நாங்க கிளம்பட்டுமாமா? சித்தி இன்னொரு நாள் வரேன். அப்ப நான் கிளம்புறோம். அப்பாவும் சித்தியும் நேத்து அத்தையும் மாமாவையும் பார்த்துட்டு தான் போவேன்னு சொன்னாங்களே, இப்ப எதுக்கு திடீர்னு முடிவை மாத்திக்கிட்டாங்க? ஏய் சுமதி, உன் புத்தி இருக்கு பாரு, அபாரமான புத்தி. என்ன திருடனாக்கிட்டா கூட நீ நினைச்சத சாதிச்சிட்ட பாரு. உங்களால இப்படி ஒரு பிரயோஜனம் இருந்துச்சே, அதுவே என் அதிர்ஷ்டம். அப்படி இல்லனா ஒரிஜினலை மாத்தி கவரிங் நகை வச்சதுக்கு நீங்களும் நானும் சேர்ந்து ஜெயிலுக்கு போயிருந்திருக்கணும். ஆமா, அந்த கவரிங் செயின் எடுத்ததை யாராவது பாத்துருப்பாங்களா? என்ன தவிர அதை யாரும் பார்க்கல. நாளைக்கு இந்த விஷயம் போலீஸ் கேஸாலாம் ஆயிடாதுல்ல. இந்துவுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா நாம என்ன பண்றது சொல்லு? இங்க பாரியா, இப்படி ஒவ்வொன்னா சொல்லி என்ன பயமுறுத்தாத. இல்ல, அத எப்ப பார்த்தாலும் அதுல 25 பவுன் குறைவா இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும்ல. குறைஞ்சு போச்சுன்னா இந்து ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்குவா. நமக்கு 25 சவரன் நகையும் கிடைச்சிருச்சு, அதுக்கு பதிலா வச்ச கவரிங் நகையும் கிடைச்சிருச்சு. இனிமே இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இனி இந்த கவரிங் நகை இந்து இங்க வரும்போது அவ கண்ணுல படக்கூடாது. இதை எங்கேயாவது குழி தோண்டி புதைச்சிடணும். ஏய், என்னடி முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நாம புதைக்க வேண்டியது அந்த கவரிங் நகை இல்ல, உள்ள பாதுகாப்பா வச்சிருக்கிய தங்க நகை, அதை தான் புதைக்கணும். ஏன்னா நாளைக்கு போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஆயிடுச்சுன்னா தங்க நகையை திருநதுக்கு உள்ளதான் போகணும். அப்படியா? அப்படின்னா அந்த தங்க நகைய நாம எங்கேயாவது முதல்ல புதைச்சு வச்சிடலாம். சீக்கிரம் குழிய வெட்டுங்க. யாராவது பாக்குறதுக்குள்ள இத முதல்ல புதைச்சு வச்சிடணும். அது எப்படி கொடு. இந்த விஷயத்த ஒரு ஈ காக்காக்கு தெரியாம மூடியாச்சு. வா. என்னடா இப்படி நின்னு பாத்துட்டு இருக்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து அங்க என்ன புதைச்சு வச்சீங்க? அம்மா, நாங்க எதை புதைச்சு வச்சத பார்த்த? அத நான் பார்க்கல, அதனால தானே கேக்குறேன். ஓ, நீங்க அங்க என்ன புதைச்சீங்கப்பா? அது ஒரு பெருச்சாளி செத்து கிடந்துச்சு, ஒரே நாத்தம். அதான் அதை எடுத்து இங்க புதைச்சு வச்சுட்டேன். எனக்கு அந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் வரலையே. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? உள்ள போடா. ஏய், செத்து போன எலியால ஏதாவது வியாதி வந்துட போகுது. இந்த பக்கமே நீ வரக்கூடாது. என்ன, போ வீட்டுக்குள்ள போ. போன்னு சொல்றல, போ போடா. ஏண்டி இங்க பாரு, நாம சொன்ன எதையுமே அவன் நம்பல. அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கனா. வா.
என்ன விஷயம்னு சொல்லுமா. ஆ, அத்தை அது அபிராமியோட கைக்கு இப்ப பரவாயில்லல? எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஆனா அவ தான் ஏதோ டென்ஷன்ல இருக்கா. அதனாலதான் அவளை பெங்களூர் கூட்டிட்டு போனேன். ஆமா, உன் வீட்டு ஆளுங்க ஏன் வந்த உடனே கிளம்பி போயிட்டாங்க? தம்பிய தங்கச்சி அங்க தனியா இருக்காங்கல்ல, அதான் உடனே கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் நான் வந்ததுக்கு அப்புறம் அவங்க போயிருக்கலாம்ல. ஆமா, அவங்க எதுக்காக திடீர்னு வந்தாங்க? ஏதாவது விசேஷமா? அது அவருக்கும் அபிராமிக்கும் ஆக்சிடென்ட் ஆனது தெரிஞ்சுதான் வந்தாங்க. அப்புறம் நம்ம எல்லாரையும் மறு வீட்டுக்கு இன்வைட் பண்ணிட்டு போனாங்க. எல்லாரையும் உங்க வீட்டுக்கு கூப்பிட்டது உங்க வீட்டாளுங்களோட பெருந்தன்மை. ஆனா இங்க இருந்து எல்லாரும் போய் உங்க ஆளுங்களை கஷ்டப்படுத்தாம இருக்கிறது எங்களோட பெருந்தன்மை. இந்து, இந்த வீட்டாளுங்க எல்லாரும் வர்றது எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு கஷ்டம் இல்ல அத்தை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. இருந்தாலும் உங்க வீட்டாளுங்க மறு வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தும் நம்ம போகாம இருக்கிறதும் தப்புதான். நீயும் அருணும் போயிட்டு வாங்கம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் போனாதான் நல்லா இருக்கும். நாங்க இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா வரோம். அத்தை அது வேற உனக்கு என்ன பிரச்சனை? அது நானும் அவரும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் முறையா என் வீட்டுக்கு போறோம். அப்போ அங்க தங்க சொன்னாங்கன்னா. தங்க சொன்னா தங்குமா. நீயும் அருணும் உங்க வீட்டுல இருக்கணும்னு உங்க வீட்டு ஆளுங்களும் ஆசைப்படுவாங்க தானே. நீயும் அருணும் உங்க வீட்டுல 2 நாள் தங்கி இருந்துட்டு நிதானமா வந்தா போதும். அம்மாவும் இன்னும் சேர்ந்து அவளோட வீட்டுக்கு போறாங்களா? அதுவும் 2 நாள் தங்க போறாங்களா? இந்து, இப்போ உனக்கு சந்தோஷமா? அருண் கிட்ட நான் பேசிக்கிறேம்மா. சரிங்க அத்தை, அப்ப நான் போறேன். அத்தை, எதுக்காக இப்ப இந்து கிட்ட நீங்க அப்படி சொல்லி அனுப்புனீங்க? அருணும் இந்துவும் அவங்க வீட்டுக்கு போறத பத்தி தானே பேசின. அதுல என்ன பிரச்சனை? 2 நாள் அந்த வீட்ல அவங்க சேர்ந்து தங்குறதுக்கு எதுக்காக அத்தை பெர்மிஷன் கொடுத்தீங்க? அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டுல தங்குனா என்ன பிரச்சனையாக போகுது? கடந்த 1 வாரமா அவங்க எங்க கூட ஒன்னா தானே இருக்காங்க. அதுல என்ன பிரச்சனை? இங்க அவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தங்காம இருக்கிறதே நான் பிளான் போட்டு சில விஷயங்களை வச்சு தடுக்கிறதாலதான். அவங்க 2 பேரையும் தனியா இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சா விஷயம் நம்ம கையை விட்டு போயிடும். அப்படி என்ன நடந்துரும் நீ பயப்படுற? இந்த மாமாவை வசியம் பண்ணிடுவா. அவ வசியத்துல ஒருவேளை மாமா மயங்கி விழுந்துட்டாருன்னா அப்புறம் நான் மட்டும் இங்க மாமாவுக்காக காத்திருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அத மாமாவும் அவளும் அந்த வீட்டுக்கு தாராளமா போகட்டும். ஆனா அங்க தங்குறதுக்காக நீங்க பெர்மிஷன் கொடுக்காதீங்க. அபி, நீ ஏன் இவ்வளவு பதட்டமாகறன்னு எனக்கு புரியுது. நீ அருணை பத்தி இப்படி இல்லாம நினைச்சு வச்சிருக்க. ஒரு வேலையை கொடுத்தா பொறுப்பா செஞ்சு முடிக்கிறதுல என் புள்ள ரொம்ப கெட்டிக்காரன் தெரியுமா. அவன் சைட்ல இருந்து உனக்கு 1% கூட துரோகம் நினைக்க மாட்டான். அது எனக்கு நல்லா தெரியும். இந்துவோட அழகுல மயங்கி அப்படியே விழுகிற அளவுக்கு என் பையன் ஒன்னும் வீக்க கிடையாது. இல்லத்த, நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீ நினைக்கிற தப்பெல்லாம் அருண் சைட்ல இருந்து என்னைக்குமே நடக்காது. நான் இந்து கிட்ட இப்படி எல்லாம் பேசுறதையும் பழகிறதையும் பார்த்து நீ எதுவும் வருத்தப்படாத. நான் இப்படி எல்லாம் செய்யறதுக்கு பின்னாடி உன்னோட வாழ்க்கை தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதை பொறுத்துக்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கும்ல. எதுவா இருந்தாலும் சரி, இந்துவும் அருணும் அங்க போயிட்டு வரட்டும். இந்து அருணும் சேர்ந்து 2 நாளைக்கு அந்த வீட்டுல தங்கணும்னு சுபத்ரா சொன்னாலா? சுபத்ரா அத்தை என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியலம்மா. ஆனா இது ஒரு முட்டாள்தனமான முடிவு. இந்துவோட தனியா மாமா போறது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல தங்கவும் செஞ்சா அவளுக்கு மாமா மேல அளவு கடந்து சுதந்திரம் ஏற்பட்டுரும். சுபத்ரா தானே அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறா. ஏதாவது காரணம் இல்லாம சுபத்ரா அப்படி பண்ண மாட்டா. அம்மா, இந்துவும் மாமாவும் இந்த வீட்டுல இருக்கிறதுனாலதான் இத்தனை நாளா என்னால அவங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்க முடிஞ்சது. இப்ப மாமாவை கூட அவ வீட்டுக்கு போயிட்டாருன்னா எல்லாமே நம்ம கண்ட்ரோல் மீறி போயிடும். அதனால என்னம்மா, இங்க எப்படி அருண் இருந்தானோ அதே மாதிரி அங்கேயும் இருந்துப்பான். பாரு, விரதத்தோட விஷயத்த அருண் கிட்ட நீ ஞாபகப்படுத்தி விடு.
அத சொல்லியே அவகிட்ட தள்ளி இருக்க சொல்லு. என்னம்மா நீ? அந்த பிரம்மச்சாரிய விரதத்தோட எஃபெக்டே போயிடுச்சு. அதோட டெட்லைன் நாளையோட முடிய போகுது. அந்த நாளுக்காக அவளும் காத்துட்டு இருப்பான்ல. ஓ, அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அதைத்தான் நானும் சொல்றேன். சுபத்ரா அத்தை எடுத்த முடிவு பெரிய பிரச்சனையை உண்டாக்க போகுது. அத பத்தி யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலையே சுத்துது. அருண் அந்த அளவுக்கு வீக்கான ஆளா என்ன? எனக்கு அப்படி எதுவும் தோணலம்மா. அவன் மனசுல ஒன்ன தவிர வேற எந்த பொண்ணும் இல்லையே. மாமா என்ன தவிர வேற எந்த பொண்ணுக்கும் தாலி கட்ட மாட்டாருன்னு இந்த வீட்ல இருக்க எல்லாரும் சொன்னீங்களே, இப்ப என்னாச்சு? வேற ஒருத்தி கழுத்துல தாலி கட்டி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிட்டீங்க. இப்ப அவன் அருண் மாமாவோட பொண்டாட்டி ஆயிட்டான். இங்க பாரு, உனக்கு அருண் மேல நம்பிக்கை இல்லையா? எனக்கு 99% அருண் மாமா மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா மீதி இருக்க அந்த 1% போதாதான் இந்துவோட வசிய சத்தி ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு? அவ வேற ரொம்ப அழகா இருக்கா. இந்த அளவுக்கு அழகான ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு மாமாக்கு கட்டி வச்சிருக்க கூடாது. அழகில்லாத ஒரு பொண்ணை கட்டி வச்சிருக்கலாம்ல. இந்த விஷயத்துல நாம என்ன பண்ண முடியும்? ஜோசியர் தானே அதை சொன்னாரு. அந்த ஆளு வேற. அந்த ஆளாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்தது. ஏதாவது சிலைக்கோ இல்ல பால மரத்துக்கோ அட்லீஸ்ட் ஒரு மிருகத்துக்கு தாலி கட்டி தோஷத்தை கழிச்சிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இந்த அளவுக்கு அழகா இருக்க பொண்ணை ஏன் கட்டி வச்சீங்க? இங்க பாருமா, இது எல்லாத்தையும் நாங்க ஜோசியர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். அருணோட தோஷம் பலமா இருக்கிறதுனால தாலி கட்டின பொண்டாட்டி கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டாரு. சிலையோ வாழை மரத்தையோ மிருகத்தையோ இதெல்லாம் பொண்டாட்டின்னு சொல்ல முடியாதுல்ல. மனுஷனோட தோஷத்தை மனுஷனாலதான் தீர்க்க முடியும்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. சுபத்ரா சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்துவும் அருணும் அவ வீட்டுல போய் தங்குவாங்க. அப்படி அனுப்பி வைக்கவே கூடாது. அதுக்கு இந்த ப்ரோக்ராம தள்ளி வைக்கணும். அருண் அந்த வீட்டுக்கு போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். என்னங்க, லிஸ்ட்ல போட்ட எல்லா பொருளையும் வாங்கிட்டீங்களா? இல்ல பாதி காசுல சரக்கு அடிச்சீங்களா? அது சரி, நான் சரக்கு அடிக்கிறது உன் காசுல. என் பொண்ணு இந்து சம்பாதிச்ச காசு தெரிஞ்சுக்க. அடேங்கப்பா, என்னோட பொண்ணு இந்துவாம்ல. அவ என்னையில இருந்து உங்களுக்கு பொண்ணானா? இங்க பாரு, என்னதான் என் பொண்ணு இல்லைனாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் வீட்டுல வளர்ந்தா. பாரியா, ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். நாளைக்கு இந்துவும் அருணும் இங்க சேர்ந்து வரும்போது நீங்க அவன் கிட்ட எக்கு தப்பா எதையும் பேசி வச்சிடாதீங்க. அருணுக்கும் அவனோட வீட்டு ஆளுங்களுக்கும் இந்து எப்படி பிறந்தான்ற கதையெல்லாம் தெரியாது. நம்மளா வாய கொடுத்து ஒவ்வொன்னா சொல்லி வச்சா அப்புறம் கை கிட்டினது வாய் கெட்டாம போயிடும். ஜாக்கிரதை. எது எப்படியோ அவங்க எல்லாரும் இங்க வராம போனது நல்லதா போச்சு. ரொம்ப சரியா சொன்ன. அப்படியே மாப்பிள்ளைய காக்கா பிடிச்சி நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சிடலாம். யார் நீங்க? நான் அட்வொகேட் சுதீஷ். இந்துலேகாங்கிறது எதுக்காக இந்துலேகாவை தேடுறீங்க? அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? உங்க சொந்தக்காரரான மிஸ்டர் ரகுராமன் ஒரு வாலிபரை குத்தி கொன்னுட்டாருல்ல, அந்த கேஸை டீல் பண்ற அட்வொகேட் சுப்பிரமணிய சுவாமியோட ஜூனியர் தான் நான். அல்ல, அந்த கேஸுக்கும் எங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? அந்த ரகுங்கிறவன் எங்க சொந்தக்காரன் தான், அதுல மாற்றம் இல்ல. ஆனா அவனுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் இப்ப ஜெயில இருக்கிறது எங்களுக்கு பெரிய நிம்மதியா இருக்கு. அப்ப ரகுராமன் ஜெயில இருந்து வெளியவே வரக்கூடாதுன்னு நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்கல்ல? அவன் வெளியே வந்தாலே எங்களை ரொம்ப தொல்லை பண்ணுவான் சார். அப்படின்னா ரகுராமன் வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு லாக் பண்ற ஐடியாவோட தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? செத்து போன பையனுக்கும் இந்துவுக்கும் நடுவுல ஏதோ பெரிய பிரச்சனையாச்சுல்ல? அத பத்தி எங்களுக்கு தெரியாது. ஆனா அது எங்களுக்கு தெரியும். இந்த பையனோட வீட்டாளுங்க இந்த கேஸோட முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அங்கதான் உங்க பொண்ணு இந்துலேகா வசமா மாட்டிக்க போறாங்க. என்ன பிரச்சனை? இந்த மர்டர் கேஸ்ல இருந்து போலீஸ் நைஸா அவளை அவாய்ட் பண்ணிட்டாலும் நாங்க அவாய்ட் பண்ணவே முடியாது. அவளும் இந்த கேஸ்ல ரகுவோட சேர்ந்து தண்டிக்கப்படுவா. ஐயோ சார், அவ இப்ப கல்யாணம் முடிஞ்சு புருஷன் வீட்ல இருக்கா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்துறாதீங்க. உண்மையான நிலவரத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். பட் அப்படி நடக்காம இருக்க நம்ம முயற்சி பண்ணுவோம். அதுக்கு இந்துலேகா எங்களுக்கு உதவி பண்ணணும். என்ன உதவி? அவ இந்த மர்டர் கேஸ்ல
ரகுவுக்கு எதிராக சாட்சி சொல்லணும். ரகுவுக்கு எதிராக அவ சாட்சி சொல்லிட்டான்னா அப்புறம் ரகு வெளியவே வர முடியாது. அவரோட ரவுடித்தனமும் இதோட ஒரு முடிவுக்கு வந்துடும். இந்துலேகா இதுக்கு தயாரா இருப்பாளான்னு சுப்பிரமணிய சார் என்ன அனுப்பிச்சாரு. இல்ல அது வந்து சார் சார், நாங்க இந்த விஷயத்தை இந்து கிட்ட கலந்து பேசிட்டு சொல்றோம் சார். ஓகே, உங்க பதிலுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். லேட் பண்ணாதீங்க. ஓ. இந்தாங்க என்னோட கார்டு, ஃபோன் நம்பர் இருக்கு. சரி. சீக்கிரம் கூப்பிடுங்க, நான் கிளம்புறேன். சரிங்க. ஏண்டி நீ ஏன் யோசிச்சு சொல்றன்னு சொன்ன? இத பாருங்க, இது நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த ரகுவுக்கு எதிரா இந்து கிட்ட சொல்லி நாம சாட்சி சொல்ல வச்சிருவோம். வெளியில வந்ததும் முதல்ல என்னதான் வெட்டுவான். அவன் இப்ப உள்ளதானே இருக்கான், அப்புறம் எப்படி உங்களை வெட்டி கொள்ள வருவான்? இருந்தாலும் இந்து ரகுக்கு எதிரா சாட்சி சொல்லுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லம்மா. அவ கண்டிப்பா அதுக்கு தயாராகணும். இல்லன்னா அவளோட வாழ்க்கையில பிரச்சனை தான் வரும். எனக்கு இங்க பாருங்க, இப்ப இருக்கிற இந்த கண்டிஷன்ல ரகு தண்டனை அடைஞ்சு ஜெயில இருக்க வேண்டியது நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்து கிட்ட பேசி நம்ம வழிக்கு கொண்டு வரணும். முதல்ல அவ நாளைக்கு இங்க வரட்டும். அருண் மாமா, என்ன அபி, உன் முகல்லாம் வாடி போயிருக்கு. உங்க வாயில இருந்து எத்தனை நாள் கழிச்சு என்ன நலம் விசாரிக்கிறத கேக்குறேன் தெரியுமா? முன்னெல்லாம் நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் என் முகபாவத்தை கவனிப்பீங்க. இப்ப அதுக்கெல்லாம் டைமே இல்லைல்ல. உங்க மனநிலை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க இன்னும் முன்னாடி ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்படுறத நான் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் நம்ம எதிர்காலத்துக்கு தானே நினைச்சு நான் அது எல்லாத்தையும் என் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கேன் தெரியுமா? அபி, உன்னுடைய விஷயம் எனக்கு ஞாபகம் இல்லாமல்ல. என் பொண்டாட்டியா இந்து இந்த வீட்டுல இருக்கும்போது எனக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கணும். நான் உன்னை கண்டுக்கலன்னு நீ நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கும் ரொம்ப வேதனையா தான் இருக்கு. எல்லா விஷயமும் தெரிஞ்சு நீ தான் எனக்கு ஆறுதல் சொல்லணும். உன்கிட்ட இருந்து நான் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். மாமா, உங்களை கவலைப்பட வைக்கணுங்கிறதுக்காக நான் இப்ப இங்க வரல. எனக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு. நீங்க மனசு வச்சா அது நடக்கிற விஷயம்தான். என்ன வேணும்? நான் என்ன கேட்டாலும் அதை நீங்க செஞ்சு தருவீங்களா? உனக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்ல. அட, அதை நான் சொல்றேன். ஆனா நான் கேக்குற விஷயத்த நீங்க செய்யறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாதான் நான் அதை சொல்லுவேன். நீ இது வரைக்கும் சொன்ன எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு தந்திருக்கேன்ல. இந்த விஷயத்துல நான் வாக்கு கொடுத்தாதான் நீ நம்புவியா? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் உங்க வாயால நீங்க எனக்கு வாக்கு தரும்போது அது எனக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மேல நீங்க வச்சிருக்க அன்பு கொஞ்சம் கூட குறையலன்னு தோணும். அதுக்கு தான் வாக்கு கொடுங்கன்னு கேக்குறேன். நான் என் தேவை என்னன்னு சொல்லாம வாக்கு கேட்ட தர மாட்டீங்களா? என் மேல நம்பிக்கை இல்லைன்னா அதை ஓப்பனா சொல்லிடுங்க. இந்து உங்க வாழ்க்கையில வந்ததுல என் மேல இருந்த நம்பிக்கை கூட போயிடுச்சுல. அபி, நீ என்ன டெஸ்ட் பண்ணி பாக்குறியா? இப்ப வாக்கு தருவீங்களா மாட்டீங்களா அதை சொல்லுங்க. சரிம்மா, நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். விஷயத்த சொல்லு. கொடுத்த வாக்க மீற மாட்டீங்கல்ல? கொடுத்த வாக்க மீற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் விஸ்வநாத் சனாய்க்கும் சுபத்ராக்கும் பிறந்த புள்ள இல்ல. உனக்கு இப்ப என்ன தேவைன்னு சொல்லு. அது ஒரு சிம்பிள் மேட்டர் தான். வடக்குல ஒரு கோவில் இருக்கு, விஸ்வ மகேஸ்வரி கோவில். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏற்கனவே ஒரு தடவை அங்க போயிருக்கேன். அங்க என்ன பிரச்சனை? அந்த கோவிலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. வருஷத்துல 3 நாள் மட்டும்தான் அந்த விசேஷம் நடக்கும். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ஒரே நேரத்துல பூஜை நடக்கிற அற்புதமான நாட்கள் அது. அந்த நாட்கள்ல உங்களையும் கூட்டிட்டு போய் நாங்க பூஜை செய்யறேன்னு ஒரு நேர்த்திக்கடன் வேண்டியிருந்தேன். அதுக்காக நீங்க என் கூட வர முடியுமா? அதான் இவ்வளவு பெரிய விஷயமா? அந்த நாள் வரட்டும், நானும் வந்துடுறேன். அந்த நாள் நாளைக்கு தான் அருண் மாமா. நாளைக்கா? ஆமா, நாளைக்கு தான். நாளைக்கு நம்ம அந்த கோயிலுக்கு போயே ஆகணும். என்னாச்சு மாமா?
வர முடியாதா? இல்ல அபி, அது வந்து நாம 2 பேரும் திடீர்னு அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது இந்து அவ என்ன நினைப்பா? அவ என்ன நினைச்சா நமக்கு என்ன? அவளும் நம்ம கூட வரேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அப்படின்னா நம்ம அவளையும் வேணா கூட்டு போயிடலாமா? ஏன் மாமா உங்களுக்கு புத்தி இப்படி போச்சு? நம்ம சேர்ந்து போறதே நம்மளோட எதிர்கால வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னு நேர்த்தி கடன் செய்யறதுக்கு. கொஞ்சம் நல்லா சாக போற ஒருத்திய நேர்த்தி கடன் செய்யறதுக்கு எதுக்காக அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம்? அபி மாமா, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. கொடுத்த வாக்க மீறாதீங்க. அப்படி மீறினா நீங்க விஸ்வநாதன், சேனாய் அப்புறம் சுபத்ராவோட பையன் இல்லைன்னு நீங்களே தானே இப்ப உங்க வாயால சொன்னீங்க. அதனால கொடுத்த வாக்க காப்பாத்த பாருங்க. இந்து கூடவே வந்துருவான்னு பயம் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவளை அவாய்ட் பண்ண பாருங்க. நாளைக்கு என் கூட வர்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும் மாமா. என்னங்க, இந்தாங்க டீ. என்னாச்சுங்க, முகம் வாடி போயிருக்கு? உடம்பு சரியில்லையே என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லேசா தலைவலிக்குது. ஆஃபீஸில் இன்னைக்கு பிஸி ஸ்கெடியூலாக இருந்துச்சு. தலைவலிக்கு தைலம் எடுத்துட்டு வரவா? ஹே சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சூடாக டீ சாப்பிட்டா தலைவலியெல்லாம் போயிடும். என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? அந்த விஷயத்த சொன்னா நீங்க கேப்பீங்களா? இப்பெல்லாம் நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன், சொல்லு. அப்படியெல்லாம் சொன்னா பத்தாது. நான் சொல்ற விஷயத்த கேக்குறனோ செய்யறனோ எனக்கு வாக்கு தரணும். வாக்கா? அது என்ன வாக்கு தரணும்? உங்க அம்மா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லையே, எதுவுமே சொல்லலையே. அத்தை உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஹே, என்ன விஷயம் நீ சொல்லு. விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் நீங்க வாக்கு மாற மாட்டீங்கல்ல? அந்த நம்பிக்கை இல்லைன்னா நீ சொல்லவே வேண்டாம். என் கழுத்துல தாலி கட்டினவர் தானே நீங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர் யாருன்னு அவரோட குணம் என்னன்னு விசாரிக்காம தான் கண்ணை மூடிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். என்ன விரும்பினவரு ஆனா எனக்கு தெரியாதவரை கல்யாணம் பண்ணிக்க நான் ஓகே சொன்னதுக்கு நான் அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை தான் காரணம். என்கிட்ட போய் நீங்க நம்பிக்கையை பத்தி கேக்குறீங்கல்ல? என் அம்மா எந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னாங்க அதை மட்டும் சொல்லு. எனக்கு வாக்கு தந்ததான் நான் சொல்லுவேன்ப்பா. அப்ப நான் வாக்கு தரலன்னா நீ சொல்ல மாட்டியா? சொந்த பொண்டாட்டிக்கு வாக்கு தர்றதுக்கு எதுக்காக இவ்ளோ யோசிக்கிறீங்க? சரி, நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். நீ முதல்ல விஷயத்த சொல்லு. அதுக்கப்புறம் பேச்சு மாற மாட்டீங்கல்ல? இல்லம்மா. சத்தியமா? சத்தியம் பண்ணுங்க. சத்தியம். சரி, என்ன விஷயம்னு சொல்லு. என் வீட்டுக்கு போறத பத்தி தான். இததான் நீ இவ்வளவு பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு என்கிட்ட விளையாட்டு காட்டினியா? வீட்டுக்கு போகணும்னா நீ போயிட்டு வா. நான் தனியா போறதுக்கு இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்க வீட்டுக்கு போய் 2 நாள் தங்கிட்டு வரணும். அதெல்லாம் அவசியம் தேவையா? கண்டிப்பா வேணும். உங்க அம்மா நம்ம 2 பேரும் போக சொல்லி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அம்மாவா? அம்மா போங்கன்னு சொல்லிட்டாங்களா? அதனால தானே நான் உங்ககிட்ட வந்து சம்மதம் கேட்டேன். நாளைக்கு நம்ம எங்க வீட்டுக்கு போலாம். ஆனா அது நாளைக்கே வா. நாளைக்கு என்ன பிரச்சனை? நாளைக்கு நம்ம 2 பேரும் வரோம்னு நான் எங்க வீட்டுல சொல்லிட்டேன். அவங்கள எதிர்பார்ப்பாங்க. இந்து அது வந்து
நீங்க எனக்கு சத்தியம் பண்ணிருக்கீங்கல்ல, இப்ப மாத்தி பேசாதீங்க. நாளைக்கு காலையில நான் ரெடியா இருப்பேன், நீங்களும் ரெடி ஆயிடுங்க. நீ இந்துக்கும் அபிக்கும் நடுவில் வசமா மாட்டிக்கிட்டு முழிக்கிறல்ல. என்ன பண்றது ஆனந்த், கொஞ்சம் கூட யோசிக்காம நான் 2 பேருக்கும் வாக்கு கொடுத்துட்டேன். ஆனா 2 பேரு கூடயும் சேர்ந்து ஒரே நேரத்தில் போக வேண்டிய விஷயமா இருக்கும்னு நினைச்சே பார்க்கல. நீ இந்துக்கு கொடுத்த வார்த்தையை மீறிட்டினா நீ அவன் முன்னாடி அசிங்கப்படுவ. நீ அபிக்கு கொடுத்த வார்த்தையை மீறினா அவ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானே தெரியாது. இல்ல இப்ப நீ என்னதான் முடிவு பண்ணிருக்க? நாளைக்கு நீ யார் கூட போற? அந்த விஷயத்துல என்னால முடிவு எடுக்க முடியல. அதனாலதான் நான் உன்கிட்ட உதவி கேட்கிறேன். அபியோட பெரிய ஆசை அது. அதனாலதான் அந்த கோயிலுக்கு என்ன கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறா. அவ விஷயத்துல எல்லாரும் சேர்ந்து பண்ண காரியத்தை பார்த்தா அவள் கொடுத்த வாக்கை என்னால எப்படி மீற முடியும் ஆனந்தா? அபி என்னோட தங்கச்சியா இருந்தாலும் அவளோட சுபாவம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீயும் இதுவும் சேர்ந்து நாளைக்கு அவ வீட்டுக்கு போற விஷயம் அபிக்கு எப்படியாவது தெரிஞ்சிருக்கும் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அபி என்னை கூட்டிட்டு அந்த கோயிலுக்கு போலான்னு பிளான் பண்ணது இந்துவுக்கு தெரிஞ்சிருக்குமா? ஒருவேளை அது தெரிஞ்சதுனாலதான் இந்து என்கிட்ட வாக்கு கேட்டாளா? அருண், இந்துவை பத்தி நீனும் அப்படி யோசிக்காத. அவ ஒரு அப்பாவிடா. யாராவது கோவப்பட்டு ஏதாவது வார்த்தை சொல்லிட்டா அவ முகமே எப்படியே வாடி போயிட்டுண்டா. அவ ஏழை குடும்பத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. மற்றவங்க சந்தோஷத்துக்காக அவ தோல்வியை ஒத்துக்கிட்டு விட்டு கொடுத்துருவா. ஆனா அபி அப்படி இல்லை. படம் பிடிக்கிறதுன்றது அவ கூடவே பிறந்தது. இந்துவை பார்க்கும் போதெல்லாம் என் தங்கச்சி அபி ஏன் அவளை மாதிரி இல்லாம இருக்கான்றதை நினைச்சு கவலைப்பட்டிருக்கேன். என்னை விட நல்லா இந்துவை நீ கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க ஆனந்தா. ஆனா இந்துக்கு நீ சப்போர்ட் பண்ற அதே நேரம் உன் தங்கச்சியோட எதிர்காலத்தை பத்தி நீ ஏன் யோசிக்கல? சொந்த தங்கச்சியோட வாழ்க்கையில இடைஞ்செல்லாம் வந்து நிக்கிற பொண்ணுகிட்ட கோவத்துக்கு பதிலா நீ ஏன்டா இவ்வளோ அன்பா இருக்க? பொண்டாட்டி ஆகணும்னு ஆசைப்பட்ட பொண்ணை கைவிட்டுட்டு தாலி கட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்ட இந்து கிட்ட உனக்கு தோன்றது சிம்பத்தி மட்டும் தானே? எப்படா சாவான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க ஒரு அப்பாவி பொண்ணுடா இந்து. அந்த சிம்பத்தி நமக்கு அவன் மேல தோணலனா அப்புறம் நம்மளாம் என்னடா மனுஷங்க? நாளைக்கு அவ செத்து போய் அபியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட தானே எனக்கும் உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கும். யாரோ ஒருத்தரோட மரணத்தால வாழ்க்கையை கொண்டாடணும்னு நினைக்கிற நமக்கு எங்கிருந்துடா நிம்மதி கிடைக்க போகுது? இந்து கிட்ட கொஞ்சம் அன்பு காட்டினா குற்ற உணர்ச்சியில இருந்தாவது தப்பிச்சுக்கலாம். டே, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என்னுடைய இப்போதைய மனநலங்கிறது நெருப்பு மேல நடக்கிற மாதிரி இருக்க. ஒரு பக்கம் என்னுடைய அன்பும் அரவணைப்பையும் மட்டும் எதிர்பார்க்கிற இந்து, இன்னொரு பக்கம் என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பாடி லாங்குவேஜையும் பார்த்துக்கிட்டு இருக்க அபி. நாளைக்கு நடக்க போற விஷயத்த நினைச்சாலே எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல. அபி கூட போறதா இந்து கூட போறதா? இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அருண், அந்த விஷயத்த நீ என்கிட்ட விட்டுற. 2 பேர்ல ஒருத்தர் கூட மட்டும்தானே உன்னால போக முடியும். 2 பேருக்கும் பிரச்சனை வராத அளவுக்கு இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். மது, மாமா சொல்லுங்க. இப்பெல்லாம் உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கிறது இல்ல. நம்ம டைம்காக காத்திருக்கிறவங்க தானே. ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறிடுச்சுல. நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு தீர்மானம் எடுக்க முடியாதே மது. நான் இப்போ வந்தது உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லதான். நாம ஒரு ட்ரிப் போலாமா? ட்ரிப்பா? எங்க? அதெல்லாம் சொல்றேன். நீ வர்றதுக்கு தயாரா இருக்கே இல்லையா அதை மட்டும் சொல்லு. நம்ம தனியா வெளியே போறதுனால வீட்ல பிரச்சனை வராதுல்ல? நாம தனியா போகல, கூட யார் வந்தாலும் நம்ம கூட்டிட்டு போகலாம். அப்படின்னா நான் வரேன். ஆமா, நம்ம எங்க போறோம்? அதுக்கு முன்னாடி இங்க சில பேரோட பெர்மிஷன் வாங்கணும். அப்புறம் சொல்றேன். இப்ப வா. எந்த கோயிலுக்குடா நீ இவளையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்ன?
வடக்குல ஒரு ஃபேமஸான கோயில் இருக்கு, விஸ்வ மகேஸ்வரி கோயில். அந்த கோவிலுக்கா? அங்க எதுக்காக நீங்க போறீங்க? அது இவருக்கு அந்த கோவில்ல ஒரு முக்கியமான பூஜை நடத்தணும்னு சொல்றாரு. அது என்ன பூஜை? அத்தை, நேத்தி கடன் தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த கோவிலை வருஷத்துக்கு 3 முறை தான் திறப்பாங்க. சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் அந்த நாட்களில் தான் சிறப்பான பூஜைகள் நடக்கும். அந்த நேரத்தில் நான் மாதிரியோட கோவிலுக்கு போய் பூஜை நடத்துறேன்னு நேத்தி கடன் வச்சிருந்தேன். அது நாளைக்கு தான், அதனால தான் போகலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அத்தை, அந்த கோயிலுக்கு நானும் அருண் நானும் ஒரு தடவை போகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நாளைக்கே போலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அபி, எந்த கோவிலுக்கு போறத பத்தி பேசிட்டு இருக்க? வருஷத்துக்கு 3 நாள் மட்டும் திறக்கிற விஸ்வ மகேஸ்வரி கோவில், அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அது ரொம்பவே பிரபலமான கோவிலாச்சே, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதுவரைக்கும் நான் அங்க போனதில்ல. மாதுரி அந்த கோவிலுக்கு வர ரொம்ப ஆர்வமா இருக்கா. அதனால நானும் மாதுரியும் தனியா போனா சரியா இருக்காதுல்ல. அதனால நாங்க அபியவும் கூட்டிட்டு போறோம். அபியும் அந்த கோயிலுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டால. அருண் மாமா, நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒரு பாயிண்ட் கூட மாறாம அப்படியே எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டீங்கல்ல. என் கூட கோவிலுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்துட்டு அந்த இந்து கிட்ட அவ வீட்டுக்கு வரேன்னு அவளுக்கும் வாக்கு கொடுத்துருக்கீங்கல்ல. அவளும் அருண் மாமாவும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போகாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கோவில் மேட்டரை வச்சு அருண் மாமாவை என் கூட கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். என்ன செய்யறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இவ்வளோ நாள் விரதம் இருந்தீங்க, அந்த விரதம் தான் இன்னையோட முடிஞ்சிருச்சே மாமா. அப்புறம் என்ன பிரச்சனை? உங்களுக்காக நாங்க சின்ன ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்படி ஏதாவது தப்பா அருண் செஞ்சு தொலைஞ்சிட்டானா அப்புறம் அருணோட மனநிலைமை வேற மாதிரி போயிடும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.